சார் நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்குள்ளே போய் சேர்க்கணும்ல? இல்லை சார், ஸ்டெப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டு. முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ணுறேன். நான் திருவண்ணம் எம்எல்ஏ பேசுகிறேன். ஓ, அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யாரு இது வண்டி ஓனரா யாரு? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. இது நான் பாட்டு செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அது சிலருக்கு வயிற்று எரிச்சலா இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நேத்திக்கு ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. யாரு நம்ம வைகோ அவர்கள் வந்து திரும்ப பேசுனதுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நாம கூட கேட்டோம், ஐயோ எதுக்குடா இந்த ஆளெல்லாம் உள்ள எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதில் கொடுக்குற விதமா இப்ப திரும்ப அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த ஆள் வைத்தறிச்சல பேசி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. சோ அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். ஏன்னா இவங்க எல்லா இடத்துல ஆய்வுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்களே, இந்த ஆய்வு எப்பதான் நிப்பாட்ட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப முதல்வர் விஜயே பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் ஆய்வு போனா பரவாயில்லையா, நாமளும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் ஆய்வு பண்றதுக்கு. சோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அடுத்து நேத்தே நான் ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் சீமானை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. சோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அவருக்கு சரியான பதிலடியும் கொடுக்கணும். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த முருகன் ஒரு இஷ்யூ வந்துச்சு பாத்தீங்களா, முருகனோட அந்த இதை வந்து அதாவது வடநாட்டை வர மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த விஷயம் வடநாட்டுல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் வரைக்கும் போயிருச்சு. சீமான் சொன்னது அங்க வரைக்குமே பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். சோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். Exploded as expected. Politicians now. Nam Tamilar Kachi leader Seeman has issued a strong warning to junior NTR. கடைசியா நம்ம எம்எல்ஏ இருக்காருல்ல, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ யாரு, நம்ம சரவணன் இப்ப மாட்டினார்ல ரீசெண்டா, இந்த என்னைய வந்து 50 கோடி கொடுத்து இது பண்ண பாக்குறாங்க, அதுவும் லாட்டரி சீட்டு, அடுத்து நிறைய விஷயத்துல மாட்டினாரு. அந்த தாவேக்காவோட பொண்ணு, அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய பெண் நிர்வாகியே பாத்தீங்க அப்படின்னா கூட்டு பாலியல் பன்கொடுமை பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி. சோ இது எல்லாத்துலயும் மாட்டினவரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாரி உரிமையாளராய் அங்க பணி வேலை பார்க்கறவரான்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், இவர் ஆய்வு பண்றேன்ட்டு ஆய்வுக்கு போய் அவர் வச்சு செஞ்சு விட்டாப்ல மனுஷன். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ செலக்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நேத்திக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நேத்திக்கு ஒரு விஷயம் வைகோ அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு. என்ன அப்படின்னா, திரும்ப பேசுனதுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு. தாவேக்கா அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அதுக்கு திருமா அவர்கள் இன்னொரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது நோபல் பரிசு எனக்கு கிடைச்சா எனக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. அது மட்டும் கிடையாது, திமுகவும் தாவேக்காவும் ஒன்னா சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்ப நாம அதை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. யாரு, நம்ம ஐயா விஜயகாந்த் இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க. அதுல பிஜேபியும் தானே கூட்டா இருந்துச்சு. அப்போ பிஜேபியும் கூட்டா வச்சு திருமா அவர்கள் வைகோ அவர்கள் சொல்லி ஒரு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் நல கூட்டணியை அத்தோட அறுத்து விட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவர் வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கிறதுக்காக தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், அவங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக தீய சக்தின்னு சொல்லித்தான் இப்ப வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து நீங்க வந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. உள்ளுக்குள்ள எதுவும் துரந்தர் யாரும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அது மட்டும் கிடையாது, திருமா அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னைய பார்த்து வயிற்றெரிச்சல் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வைகோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. சோலி முடிச்சு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இங்கிட்ட இவர் ஒண்ணு சொல்றதுக்கு, அங்கிட்ட அவர் ஒண்ணு சொல்றதுக்கு, எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
இப்படியே போக நல்லா இருக்கு, உருப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு வார்த்தையை விட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அது நார்மலா நிறைய பொய் பேசுறாங்க, அதுல இதுவும் ஒரு பொய். என்ன அப்படின்னா, இந்த வழக்கறிஞர் மேட்டர் ஒண்ணு வந்துச்சு, எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க. வழக்கறிஞர் அந்த நியமனம், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 120 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. வந்த ஒரு 50 நாளே பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி நியூஸ்ல பயங்கரமான ஒரு பேச்சு பொருள் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன்ற பேர்ல இவரு, சார் அதெல்லாம் வழக்கறிஞர் யாரையுமே இன்னும் நான் தேர்ந்தெடுக்கல சார், அதுக்கான ஆணையே நம்ம பிறப்பிக்கவே இல்லை. பாத்தீங்க அப்படின்னா நேத்து தான் அதுக்கான ஒரு ஆணையே நாங்க அதாவது நேத்துதான், அதாவது நேத்துனா ஒரு நாளைக்கு முன்னாடி வைங்க, இன்னைக்கு தேதி 9 அப்படின்னா ஒரு 7ஆம் தேதி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. மாவட்ட வழக்கறிஞர் நியமனத்துல நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டே இருக்கு. ஸோ மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட என்னென்ன ப்ராசஸோ அதை கிளியரா ஃபாலோ பண்ணி அதன்படி தான் போடப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓவை பாஸ் பண்ணது. நேற்று சாயந்தரத்துல இருந்தா வந்து ஜிஓ ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல இருந்தா ஜிஓவை பாஸ் பண்ணது. What nonsense you are talking about me? இதுக்கு நம்ம பசங்க ஃபேக்ட் செக் பண்ணாங்க இருப்பாங்களா? பண்ணிட்டாங்க. ஆனா பண்ணதுலதான் தெரியுது 1ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான அரசாணை வெளியிட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதையும் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக் பண்ணி எடுத்து போட்டானுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1ஆம் தேதியே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்றுள்ள நிலையில் நேற்றுதான் வழக்கறிஞர் நியமனம் நடந்ததாக கூறினார் நிர்மல்குமார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேற்று மாலை முதல் தான் நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதியே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்றதாக எழுந்த நிலையில் ஆட்சியர் கையெழுத்துடன் மாவட்ட வழக்கறிஞர்கள் குறித்த அரசாணை வெளியிடப்பட இருக்கிறது. அரசாணை குறிப்பிட்ட தனிநபர்களுக்கு அளிக்கப்பட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓ பாஸ் பண்ணது. வழியில் உருட்டி பொழைக்கும் உருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஏன் சார், எதுக்கு சும்மா எல்லா இடத்துலயும் போய் அசிங்கப்படுறதுதான் இது வேலையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அடுத்து சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆய்வு பண்றாங்க, அமைச்சர் எல்லாரும் ஆய்வு பண்றாங்க. குறிப்பா அமைச்சர் இல்லாதவங்க, எம்எல்ஏ இல்லாதவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போறாங்க. அப்ப நான் மட்டும் என்ன தொக்கா, தக்காளி தொக்கா அப்படின்ட்டு இவரும் ஆய்வு பண்றேன்னு போயிட்டாரு. வெளியான காணொளியில் தெரிவிக்கப்பட்ட புகாரை அடுத்து முதல்வர் விஜய் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். என்ன சார் நீங்களும் ஆய்வுக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிதான். ஏதாவது ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது சரியில்லை, சுகாதாரம் இல்லாம இருக்கு, அது ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதாரம் எல்லாம் இருக்கு, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காங்க போல இருக்கு. எங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. உடனே கிளம்பிட்டாரு மனுஷன். கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கிட்ட இருந்து வந்துட்டாரு. வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா, இல்லையே எல்லாம் சூப்பரா தானே இருக்கு, என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாததுக்காம அவர் வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாரு. அவர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இங்க என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிதான் வந்திருக்காரு. ஆனா இவங்க என்னடானா எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காரா அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும்னு தோணுது. வந்ததெல்லாம் சூப்பர், ஓகே, எல்லா இடத்துக்கும் வந்து அந்த அப்பப்ப வரணும் தான், வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. வந்தது சரிதான், ஆனா பிரச்சனை இல்லாத இடத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? இப்ப இனிமே என்ன தெரியுமா நினைச்சுக்கிறீங்க, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல போய் வீடியோ போடுங்க. சார் விஜய் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது சார், வாங்க சார் வந்து நீங்க தான் சார் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் மனுஷன். அதாவது மனு கொடுத்து வராம இந்த மாதிரி எவ்வளோ மக்கள் வந்து போராடி வராத மனுஷன் ஒரு வீடியோ போட்டதுனால வந்திருக்காரு அப்படின்னா எல்லாரும் வீடியோ போடுங்க சார், வீடியோ போட்டா கண்டிப்பா வருவார் சார். இப்ப பிரச்சனைனா சார் பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, வீடியோ போடுங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. கண்டிப்பா வருவாரு. இதுல நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்திருக்காரு, எங்க வந்திருக்காரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல். அப்போ ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சிவிக் சென்ஸ் கூட இந்த மக்களுக்கு கிடையாது. விஜய் வந்திருக்காரு தான், இல்லைன்னு இல்ல, அவரை பார்க்கணும்னு சொல்லி முண்டியடிச்சுலாம் போறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி கத்தணுமா, அதை சொல்லுங்க.
நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்க தெருவுலயோ இல்ல ரோட்லயோ அந்த ஒரு சிக்னல்லாம் இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல் ஜோனு, சவுண்டு கொடுக்காதீங்க, குழந்தைங்க இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்கன்னு. ஆனா இவனுங்க இன்ன வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது சினிமா மோகத்துல இருந்து வெளியே வராம ஹாஸ்பிட்டல் அந்த கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்களா மனுஷங்க தாயா? இப்ப பிறந்த குழந்தை கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். அதாவது என்ன சொல்றது ஹார்ட் பேஷண்ட் இருக்கலாம், முதியவங்க இருக்கலாம், எவ்வளவோ இது இருக்கலாம். இந்த மாதிரியா ஜோம்பிக மாதிரி கத்துறது? இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் கரூர்ல அவ்வளவு பேர் இறந்தாங்க. இன்ன வரைக்கும் திருந்தாம இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா என்னன்னு சொல்றது இவனுங்களை? விஜய் வந்திருக்காருன்னா பாக்குறதுக்கு வந்திருக்காரு, ஆய்வு பண்றது வந்திருக்காருன்னா அவர் பாட்டு ஆய்வு பண்றாரு போறாங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்ன சினிமாக்காரா இருந்தாலும் இந்த கத்துறானுங்க. சிஎம் அதான் எவ்வளவோ இது பண்ணி சிஎம் ஆக்கி விட்டீங்க, அப்புறம் ஏன்டா போட்டு எங்களை போட்டு படுத்துறீங்க? அங்க இருக்கிற அந்த மனுஷங்க வந்து மனுஷனாவே நீங்க மதிக்கலையா? அங்க இருக்கிறவங்கள எவன் எப்படி போனாலும் சரி, எவன் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, நாம நம்மளோட சினிமா முகத்துல கத்தணும், அவ்வளவுதான். கொஞ்சமாச்சும் சிவிக் சென்ஸோட இருங்கடா. அடுத்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து சீமான் அண்ணனை வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், சரி அவர் என்ன கேட்டிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ராஜ்மோகனை வந்து சீமான் அண்ணன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நீங்க போய் தனியார் பள்ளின்னு சொல்லி அதுக்குவே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் அரசு பள்ளியும் பாருங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காப்ல? அதாவது நாம வந்து கண்டினியூவா தனியார் பள்ளியில நடக்கக்கூடிய ஊழல் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஊழல் வந்து நடக்காம நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக என்னவோ பெருமுதலாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க போல இருக்கு. சோ அந்த பெருமுதலாளிக்கு ஆதரவா சீமான் பேசுறாரு போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து தனியார் பள்ளிகள் பண்ண 10,000 கோடி ஊழல், அதற்கு எதிராக நாங்க பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கின்ற பார்வை தவிர, ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் வருகிறது. நன்றி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்படியா சார்? அப்படியா? இதுக்கு அர்த்தம் அதானா? அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாருன்ட்டு, அது இதுதான். அரசு பள்ளிக்கும் போங்க, அதை பத்தியும் பாருங்க, அதையும் நிர்வாகம் இது பண்ணுங்கன்னு சொன்னா, இவர் என்னடானா நீங்க பெருமுதலாளிக்கு ஆதரவா பேசுறீங்க, இதுக்கு இது பதில் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இதுல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த 2 மாசத்துல பள்ளி கல்வித்துறையில மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பள்ளிகள்ல ஒரு பள்ளிக்கு 25,000 ரூபாய் தொடங்கி 50,000 வரைக்கும் வசூல் நடந்திருக்கிறது. இந்த 2 மாசத்துல 5 கோடி ரூபாய் வசூல். தாவேகா ஆட்சியினுடைய 2வது ஊழல் சொல்லலாம். முதல் ஊழல் வந்து வழக்கறிஞர் நியமன ஊழல், இது 2வது ஊழல் சொன்னா அந்த ஊழல் இருக்கிற துறை அமைச்சர் இந்த பள்ளிக்கு. நான் ஆதாரத்தோட பேசுறேன், நீ வேணா முடிஞ்சா மானச வழக்கு போடு, ஆதாரத்தோட பேசுறேன். இவர் தான் சொன்னாரு எந்த ஒரு ஊழல் நடக்கல. இது எப்படி சார் நடந்துச்சு? அப்ப இன்னொரு கேள்வியுமே நம்ம கிட்ட இருக்குங்க. இவர் தான் சொன்னாரு, ராஜ்மோகன் அவர்கள், அதாவது அந்த பள்ளி இதுல இருந்தோ இல்ல இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய டொனேஷன் இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய பணங்களை வந்து நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சரி, சூப்பர், செமையா சொல்லியிருக்கீங்க. அதாவது அவங்க பணம் கொடுக்கறத நிப்பாட்டிருக்கீங்க. ஆனா அவங்க ஒரு இடத்துல வாங்குவாங்கல்ல, அதை நிப்பாட்டிங்களா சொல்லுங்க? அவங்க வந்து பொதுமக்கள்கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஒரு எல்கேஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் ஃபீஸுங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்கேஜில அப்படி என்ன நடத்தி கிழிக்க போறீங்கன்ட்டு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸை நீங்க வந்து அலாட் பண்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க வந்து இப்ப வந்து டைரக்டா என்ன சொல்ல வரீங்க, இதுக்கு முன்னாடி அந்த அரசாங்கம் வந்து இவ்வளவு பணம் வாங்கிட்டு இருந்துச்சுங்க, அதனால நாங்க வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் அரசாங்கம் வாங்கவே இல்லையே, கலெக்ட் பண்றது நிப்பாட்டுங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது நீங்க வந்து இவ்வளவு வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, பணம் வந்து இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோன்னு சொல்றீங்க. சொல்றதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. ஆர்டர் பாஸ் பண்ணுவேன், ஜியோவை பாஸ் பண்ணுங்க, அதை பண்றது விட்டு நாங்க வந்து அவங்கள்ட்ட வந்து அறிவுறுத்தி இருக்கோம், சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் வாங்காதீங்கன்னு. அப்படியா சார்? சூப்பர் சார். இதுல இருந்தே எங்களுக்கு தெரியுது நீங்க வெளிப்படையா எதுவும் வாங்கல அப்படின்னா இவங்க வாங்கக்கூடிய விஷயம் என்ன. அதாவது ஒரு விஷயம் நீங்க தான் சொல்றீங்க, அதாவது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, இப்ப நீங்க வாங்கல அப்படின்னா அவங்க கலெக்ட் பண்றதை நிறுத்தணும். அப்ப அவங்க கலெக்ட் பண்றதை நிறுத்தல அப்படின்னா இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப அதை முதல்ல நிறுத்துங்க சார். அதை நிறுத்துறதை விட்டுவிட்டு நீங்க பெருமுதலாளிக்கு வந்து நீங்க ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்குமே தோணுது நீங்க ஆதரவா இருக்கீங்க அப்படின்ட்டுதான். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதுல இருக்கிற கருத்தை பாக்குறத விட்டுவிட்டு அவங்களே நீங்க விக்டிம் கார்டை வந்து பிளே பண்றது. அடுத்து
எம்எல்ஏ சரவணன் மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா அசிங்கப்பட்ட தருணம் அப்படின்றது எனக்கு சத்தியமா சொல்றேன். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. என்ன அப்படின்னா, ரேஷன் கடைக்கு ஆய்வு பண்றேன்னு மனுஷன் போயிருக்காப்ல. ரேஷன் கடையில அரிசி நல்லா இருக்கா, பருப்பு நல்லா இருக்கா, சீனி நல்லா இருக்கா, அங்க இருக்கிற அந்த கட்டணம் வந்து சரியா இதா இருக்கா, அங்க பூச்சி பொருள் இது இருக்கா, இல்ல எலி அந்த மாதிரி அந்த ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை பாக்குறத விட்டுவிட்டு ஏதோ ஒரு லாரியில வந்து அவங்க ஏத்திட்டு வந்திருக்காங்களாம், லாரி டயர் சரியில்லைன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காருங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இவனுங்க அதாவது நார்மலா இது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதுல கேமராமேன் ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா லாரி டயருக்குள்ளலாம் போய் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்களா, எங்க இருந்துடா வரீங்க? ஏன்னா அவர் நிக்கிறாரு நல்லா தெரியுது, எதிர்த்தாப்புல ஒரு கேமரா ஓடிட்டு இருக்கு. இவன் என்னன்னா லாரி டயருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அதுக்கு அந்த போன்ல எதிர்த்தரப்புல இருந்தவர் என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது என்ன சார் நீங்க பொருள் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க, லாரி டயர் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி சார் பொருள் இதெல்லாம் சரியா இருக்காதா, இதெல்லாம் சரி கரெக்டா வச்சுக்க வேணாமா? அவர் கேட்கிறாரு, சார் அரிசி சரியில்லை பருப்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டயர் சரியில்லைன்னு சொல்லி கேட்டு இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு ஒருத்தர். அப்ப டயர் இப்படி போட்டு அன் டைம்ல அவரு நான் எஃப்ஜி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, உங்களுக்கு சரியா இல்லைன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார், நீங்க அதுக்கு அப்படி நீங்க இது பிரச்சனை அப்படின்னா என்னோட மேலிடத்துல போய் பேசுங்க. எப்படி என்னோட மேலிடத்துல பேசுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் கேட்டது என்ன அப்படின்னா, ஆமா முதல்ல நீங்க யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு, நீங்க யாரு? நான் திருப்போணம் எம்எல்ஏ எல்லாம் என்ன வேணா கேட்பீங்களோ அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. அதாவது சார் நீங்க வந்து லாரி சரியில்லை டயர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது அதுக்கு இப்படி பேசுறானே எந்த ஒரு காரை அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு போல இருக்கு எம்எல்ஏ. அதுக்கு உன் பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் முத்துராஜ். உண்மையிலே சொல்றேன், யார் அந்த முத்துராஜ், எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா மனுஷன் எம்எல்ஏ கூட பார்க்கல, வச்சு செஞ்சு விட்டாப்ல. அப்படி வேணா மேல அதிகாரி இருப்பாங்க சார், ஆபீசர்ல அவங்கள கேட்டுவாங்க சார். சரி சரி சரி, ஓனர் தான் ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம். இந்த அவமானம் தேவையா கோபாலு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கொடுமை சரவணன் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து நம்ம வைகோ அவர்கள் வந்து நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தாருன்னு சொல்லி நோபல் பரிசு இது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா பதிலடி கொடுத்திருக்காரு. அதுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் இவருக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அதை மாத்தி பேசுறது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது வைகோ அவர்களுக்கு. ஏன்னா இதே மாதிரிதான் விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி அவங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் அவருக்காக வந்து பிரச்சாரம் பண்றேன்னா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா பிளேட்டை மாத்தி போட்டு அவர் அப்படி சொல்லல, நான் வந்து அப்படி சொன்னது மாதிரி கனவு கண்டேன்ற லெவலுக்கு பேசிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் நான் நோபல் பரிசு, அதாவது திருமாவர்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கலான்ற மாதிரி பேசியிருந்தாரு. நோபல் பரிசு கொடுக்கலான்ற லெவலுக்கு பேசின இவரு இப்ப வந்துகிட்டு, அதாவது இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொன்னேன், அப்படி தவறுதலா இருந்து உங்களுக்கு வந்து தவறா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அந்த பேசுனதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் அந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அப்படியா சார், பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாத்திடுறது ஏன் சார், ஏன்? அடுத்து நம்ம சீமான் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, முருகன் அவர்களை வந்து வடநாட்டு கடவுளா காட்டுறதுக்காக இவனுங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய படம் தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சீமான் அண்ணன் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் மக்கள் கிட்ட கேட்டாலும் மக்களுமே ஆமா அவர் பேசுனது கரெக்ட் தானேன்ற மாதிரி மக்களும் சொல்றாங்க. அவர் சீமான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான், அது நம்ம எந்த வகையிலும் மறுக்க முடியாது. தெய்வம்னா பல இருக்கலாம், முருகன்னா தமிழ்நாடு தான். இதுக்கு ஒரு படி மேல போய் வடநாட்டுல இருக்கிற மீடியாலாம் சீமானவர்களை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி நாம் தமிழர்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி வெளியே, அதாவது வடநாட்டு நியூஸே பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான மேட்ரு. Exploded as expected. Politicians now. Nam Tamilar Kachi leader Seeman has issued a strong warning to junior NTR. சீமான் எதிர்த்து சரிதானா? ஏன்னா அவர் மட்டும் தானே தமிழரா இருக்கிறாரு, இன்னைக்கு வேற யாருமே எதிர்க்கிறதில்ல. ஏன் சொல்றேன், இப்ப இன்னொரு விஷயமே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, என்ன அப்படின்னா இப்போ தெலுங்கா கர்நாடகா ரெண்டு ஒண்ணுதான், அது ரெண்டு பேரும் அப்படித்தான் இருப்பானுங்க. சோ
இப்போ கமலஹாசன் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, தமிழ்ல இருந்ததா தெலுங்கோ இல்ல கன்னடமோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. எப்ப அப்படின்னா, ஐ திங்க் தக் லைஃப் அந்த படத்தை வந்திருக்கும் போது நினைக்கிறேன். அப்ப அவர் பேசுனதுக்கு எவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, தமிழ்ல இருந்தெல்லாம் எங்களோட மொழியெல்லாம் வரவே இல்லைன்னு சொல்லி என்ன பாடுபட்டானுங்க, எவ்வளோ சண்டை போட்டானுங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணானுங்க. ஆனா எங்களுடைய கடவுளை நீ உங்களுடைய கடவுளாகவும் வடநாட்டு கடவுளாகவும் நீ மாத்தன அப்படின்னா நாங்க என்ன சும்மா இருக்கணுமா? ஒரு மொழியவே நீ விட்டு கொடுக்காத, நீ ஒரு எங்களுடைய கடவுளை மட்டும் நீ எடுத்துப்ப அப்படின்னா அது எந்த விதத்துல சரி? அதுக்குத்தான் அவர் வச்சு செய்யறாரு. இதே மாதிரிதான் அந்த தண்ணி மேட்ரு, கர்நாடகால தண்ணி மேட்ரு. இது வந்து பாகுபலி படம் வந்த டைம் பீரியட்ல அதை சொல்றேன். தண்ணி வந்து குடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரு நம்ம சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாதான் இவங்களுடைய பாகுபலி படம் வந்து நாங்க ஓட விடுவோன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்குமே சத்யராஜ் அவர்கள் சொன்னாரு, இதுக்கு நான் வருந்துறேன், ஆனா அதுக்கு வந்து நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நீயே இருக்கும்போது எங்க கடவுளை நாங்க ஏன்டா விட்டு கொடுக்கணும்? எங்க கடவுள் எங்களோட தான், நீ வந்து கும்பிடு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அது இன்னொரு மாதிரி, அவர் இங்க இருந்தவர் கிடையாது, அவர் அங்க இருந்தவர் அப்படின்ற மாதிரி மாத்தி நீ சொல்லிட்டு இருந்த அப்படின்னா நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லி சீமானே சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தானே? அடுத்து கர்நாடகால தண்ணியை திறந்து விட மாட்டோம்னு சொல்லி அவங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா தமிழ்நாட்டுல இருந்து எங்களை பத்தி அதை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, எதை பத்தியுமே யாருமே தண்ணியே கேட்கறா நாங்க எப்படி கொடுக்க முடியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்குதான் உதயநிதி கேட்கிறாரு, ஏங்க முதல்ல அதைத்தான் கேட்டு தொலைங்க, ஏன்னா அவங்க தண்ணி கொடுக்குற மாதிரி தெரியல, அவனுக்கு கொடுக்கவும் மாட்டானுங்க. ஆனா இதோ ஒரு சொல்லணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் இப்ப தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் குறிப்பா சிஎம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சிருக்காப்ல. காவிரி நீரை திறந்துவிட முடியாது, காவிரி நீர் வேண்டுமென தமிழக அரசு தரப்பிலிருந்து யாரும் கேட்கவில்லை என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் பேசியிருந்த நிலையில் இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி தாண்டா ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவானுங்க, எது வேணா பண்ணுவானுங்க. இவனுங்க எல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா பண்றது மாதிரியான ஒரு ஆளு மேல உட்கார்றது வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம என்னென்ன பேசணும்னு நினைச்சோமோ எல்லாத்தையும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.